கட்டிக்கு போறதுக்கு ஜங்கமுடியில இருந்து யாரும் எனக்கு வரல. எங்க ஊர்ல மாப்பிள்ள கிடையாதா? கேட்கலாமா? ஆற்காடு பக்கம் வரைக்கும் புள்ளிப்பாடா பண்ணு தூத்தா. தொப்பலா நான் கொழுப்பு கேட்டியா பாடா, நான் வரணும் போறேன், நான் போகணும். ஒரு கேட்ல பாத்மேன் வேலை செய்யற பையன் நீ பப்புடா பப்புடு தானே ஏட்டா அதோ நிக்கிறாங்க. யார் அவ? சக்காத்தியா பத்த பொண்ணு. நீனோ நல்லா கொட்ட போட போற. இல்ல மன போடல. நல்லா கொட்ட போட போற. போடல. டேய் அங்க கொட்டியே கிடையாது உங்களுக்கு. மன கொட்ட போட்டு. டேய் 5 வருஷம் ஆகுது ஆபரேஷன் பண்ணி இந்த கம்யூனிட்டி. கல்யாணம் பண்றது கிடையாது. வீட்டுக்கு போறது கிடையாது. ஊருக்கு முன்ன வந்து புனியா மாட்டாடியில பத்து சொல்லுவியா? ஏய் கையா தூக்கினா கையா வீயும். ஏண்டா இப்படி செய்யலாமா? செய்யலாமா? இப்ப வான ஜனநாக்குறாங்க. கையில வேன்ல போ சொல்ல ஒரு மலைக்கா நிறுத்திட்டு நம்ம 2 பேரும் என்ன ஒரு ஆளதான் விட்டு வச்சுக்கிறீங்க. என்ன ஒரு ஆளதான் விட்டு வச்சு சாத்து தேங்காய் மூடி வெளியே வருது. வளர்த்த கைய அம்மா இல்லாத பொண்ணுன்னு எப்படிலாம் வளர்த்துறப்ப எப்படிலாம் வளர்த்தா வெளிநாடு சென்று படிக்க வச்சு அடிக்கிறாட்டி தொப்பை இறங்கி கூட பையா அவளுக்கு இறக்கிறதா வர்றேன். நாய் வாயில போல விட்டு ஆக்கிட்டோம். யார் நாய்? அவளை நாய் நான் எப்படி இருந்தேன்டா? எப்படி இருந்தேன் ஒரு காலத்துல? எப்படி இருந்தேன்? மாசம் 98 அதெல்லாம் கேட்டா இந்த கோலத்துக்கு ஆளாகிட்டாங்க. நான் கேக்குறேன். அடி பாவி புளியாடி வெளிய எடுத்துக்க நான் அப்புறம் சாவடிப்பேன். அம்மா இல்லாத பொண்ணுன்னு உன்னை எப்படிலாம் வளர்த்திருப்பான். நீ பால் குடிக்கிற குழந்தைங்க உங்க அம்மா சாவ சொல்ல உங்களை வளர்ப்பதற்காக உங்க அப்பா இந்த 2ஆம் தரமா ஓட்டாடப்பா. நான் சீம கரல் பாரு இவன் வாங்கின கருத்துக்கு என்ன கறந்து ஒட்ட சப்ப மாட்டு ஆகி ஓட்டு அரப்பு மாட்டுக்கா வந்து இருக்கா? அரப்பு மாடா நானு குரல் மாதிரி ஆறாம ஓட்டா நான் குரல் இருக்குன்னா பெத்தால ஒண்ணு முடிஞ்சு கடைசிட்டா போய் அவளுக்கு பயப்படுவல இந்த கப்பல உங்க கூட போத்து அடுத்த குத்திகள் பாவி பால் குடிக்கிற குழந்தைங்க பால் ஞாபகத்துல பாலுன்னு அழுதுங்க அழுதுங்க. உங்க அம்மாவை செத்துட்டா 2ஆம் தரமா தாலி கட்டிக்கிற வந்தா குழந்தைங்க பாலுன்னு அழுத என்ன பாலே வரலன்னா கூட சும்மானா சப்பாச்சு உங்களுக்கு அவன் என்ன சொல்ல வரான்? புள்ள பத்துக்கு வக்கு கிடையாது மறுபடியாவே இருந்துட்டா காலம் முழுவதா. அதனால இப்படி சொல்லாம சொல்றீங்க சொல்லாமா? ஒரு மகாராணி தான் தப்பு இல்லை. என்ன பாலுன்னு அழுதுங்க. நீயாவது சீக்கிரம் பாலை மறந்துட்டேன். ஒன்னங்கிறானே மிதுன் குமார் மதன் குமார் 3ஆவது படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சான். பால் குடிக்கிறானு ஸ்கூல்ல சேர்த்தா அங்க ஆயா அம்மா பாலை குடிக்கிறான். காது கொடுத்து கேட்க முடியல. வேண்டாத கோயில் கிடையாது, குமுறாத சாமி கிடையாது. ஐயப்பன் கோயிலுக்கு கூட மாலை போட்டு எதுக்கு மாலை போட்ட? மாலை மறப்பான். மறக்கல. எங்கெங்கோ இட்டு போன அம்மா முடிகவர் கூட போட்ட அந்த முருகர் கோயில் உலக ஒரு முருகர் கோயில் அப்ப கூட பால் மறக்கல. இந்த பாவி நான் என்ன பண்ண வேப்பல உருவாந்து அம்மியில வச்சு நல்லா ஒட்ட 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 அடிச்சு ஒரு உண்டை எடுத்து அம்மாவுக்கு சுத்தி தண்ணி விட்டேன். இவன் உச்சுக்குள்ள போயிட்டு பால் என்ன இப்ப எடுத்துக்கிட்டு வந்து பையன் ஊத்து பானை சந்தில கடாய்ச்சிட்டு வாயெல்லாம் கழுவிக்கணும் ஓடியாரான். அம்மா பாச்சு அம்மா வாய வைக்க கசப்பு கற்றுக்கணும். அக்கா
கேட்டு நீங்க சிரிக்கிறீங்க நீங்க. டேய் ஏண்டா சிரிக்காத பின்ன ஐவா சொல்றேன் என்ன என் மகன் மதன்குமார் வந்தாண்டா, பால் ஞாபகம் எடுத்து ஓடி வந்தான், பால் குடித்தான், இல்லன்னு சொல்லல, அது போட்டா ஒரு காவல்கார பையன் வேப்பலி அரைச்சாந்து ஒட்ட ஒட்ட அரைச்சி என் மாறல. நான் மகாராணி காமிச்சிக்கின்னு படுத்துங்க இருந்தேன், நீ தலைவர் வரைக்கும் அவ்வளோ இலக்காரமா போச்சு. நீ தான் வேணுல டிரைவருக்கு காமிச்சு பட்டுக்கிறியா? நேத்த பட்டுக்கிறேன் நான். நேத்த காட்டுற அந்த பட்டா பட்டியா போடா பால ஒரு வாய் மூடு. ஏண்டா ஏன் பூவை போட்டு வருதா பொண்ணா பிறந்தவளே ஆரம்பத்திலே அடிச்சு வளர்த்திருக்கணும், இல்ல பிறகப்பட்ட ஒடிச்சு வளர்த்திருக்கணும். ஒரு வேலை வாங்கல, வாங்கல, ஒரு சொல்லல, ஒரு அடி அடிக்கல, செல்லம் கொடுத்து அவளை வளர்த்தம் பாரு. நான் பெற்றெடுத்த மகளா, நான் பெற்றெடுத்த மகளா வளர்த்து வந்திருந்தா எப்போ அப்பனை சாவடிச்சாலும் நாளைக்கு உன்னை சாக அடிக்க மாட்டேன். எப்படி நிச்சயம்? கால சுத்தின பாம்பு அடிக்காத விடுமா? தாய் இல்லாத பொண்ணு தருதலை, தகப்பு இல்லாத பிள்ளை அறுதலை. அதுக்கு எடுத்துக்காட்டா 2 பேரும் நான் 300 நாள் சுமந்து பெற்றெடுக்கவில்லை என்றாலும் நான் பெற்ற மகளா நினைத்து அவளை பொண்ணா நினைச்சு பொண்ணு பொருளாம் சேர்த்து அவளுக்கு போட்டு அழகு பார்த்தேன். நானு போட்டுக்கின்னு மினுக்கிறேன். இந்த முத்தாரத்தை அழைத்து போட்டுக்கிட்டு தங்க வலிவு ஒட்டியானம் முத்து வைரம் வைரவம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு எந்த ஏரி, எந்த கரும்பு தோட்டம், எந்த காவா, எந்த மடுவு, எந்த வேலிகத்தான் தோப்பு, எந்த மாப்பிள்ளை ஜகம் சுத்தர எல்லாம் கரெக்டா நான் ஜெகமல சுத்திட்டேன் நானு. இதுக்கு தான் உன்னை கூடயே கூட்டி வந்து கிடையாது. என் மானத்தை வாங்கிடுவேன். போட உள்ள போட பண்ணி சுத்தா போட தப்ப வரலம்மா. நான் போட்ட முத்தாரம் அனைத்து கைட்டு இனிமேல் கட்டி நான் உனக்கு தாயும் கிடையாது, நீ எனக்கு மகளும் கிடையாது. பாக்குறேன் நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாளுன்னு சொல்லிட்டு யாரும் பேச மாட்டாங்க. எப்படிலாம் வளர்த்துட்டாங்கள யாரும் பேச மாட்டாங்க. பேசுறீங்க ஏரி வேலையில தான் பேசுவாங்க. 6 மணிக்கு போட்டோ எடுத்துட்டு எல்லாம் கும்பலா உட்காந்து பேசுவாங்க. பக்கத்து ஒரு காட்சியாக போட்டு சேகர் வந்தாம்மா, ஐயோ மகாராணி வேஷம் கட்டிக்கிட்டு வந்தாம்மா, ஐயோ 4 மணிக்கெல்லாம் தேவடி ஆட்டமா ஏரி வேலையில எவனாவது எங்க அதிய ஏத்து பேசுறீங்களோ என்ன நடக்கு தெரியுமா? எத்தியம் பால் கறக்கிற எத்தியம் தண்ணி பிடிக்கிற எத்தியம் நாளைக்கு பால் கறப்பாங்க. பால் நீ நல்லா கறக்குறீ அம்மா. அந்த வானம் எந்தன் கையில் வந்து சேரும் சொர்க்கம் ஒன்றிலாது சொல்லி
மாரி அம்மனுக்காக வடக்குப்பட்டு கிராமத்தை சேர்ந்த தாமோதரன் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் அம்மன் அருளை பெற வேண்டும் என்பதற்காக ஆலயத்திற்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி. ஏண்டா, இரு பாருங்க. காசு எவ்வளவு சந்தோஷமா கொடுக்குறாங்க, அத சந்தோஷமா வாழ்த்தாத தாமல் தட்டு போறதும். ஏண்டா, அடிக்காத முன்ன அடற பெண்ணையும் வேலையாத முன்ன இடிகிற மானத்தையும் நம்பலாமா? நம்ப கூடாது. ஏய், ஆமா, எப்போது தந்தைய கூட பார்க்காம பால்ல விஷம் கலந்து சாக அடிச்சாலும் நாளைக்கு சத்தியமா என்ன கொண்டுடுவா. கவலைப்படாது. நான் வந்தது 2ஆம் தாரம். தாலி அறக்க என் தாலி அறுத்து முடியல மேடம். அந்த ஏழை சுந்தர் மீது காதல் இனிமேலும் இந்த நாட்டில் விட்டால் நமக்குத்தான் ஆபத்து. எனக்கு சேர வேண்டிய பொண்ணு முறையில கொடுத்துட்டாவே. ஆமா, இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. எங்கடா தளபதி யாரு? பாருங்க, பாத்துட்டு வைக்க போறது. காரணம் இதுவரைக்கா பாத்தியா மகேஸ்வரி? இவதான் காரணம். என் பூவும் போட்டும் பறிச்சுட்டா. என் பிள்ளையா நினைச்சு வளர்த்து வந்த இதுக்கெல்லாம் காரணம் மாபெரும் சபையிலே நமக்காக பேசியது நாட்டு மகாராணி. இப்படி அவுத்து போட்டு நின்று நடக்கிறாங்களே. 20 கொண்டு இந்த நாட்டில் இருக்க கூடாது. பாத்தியா காடு பக்கத்திலே இருக்குது பாரு. இந்த காட்டை கொண்டு போய் விடு. அவன் 7 வருஷம் ஆகும். நாங்க வழி தெரியாத கேட்டா சுத்தி ஏண்டா உன்னை வரலாம்? ஏன் வந்த? வராது இதான். தளபதியாரி, என்னுடைய நிலைமை பார்த்தீர்களா? செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன். எந்த பாவையின்றே தெரியவில்லை. பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை கொண்டு விட்டான். நான் தான் குலைகாரி என்று என் மீது பழி சுமத்தி விட்டார்களே. உண்மையான குலைகாரன் யார் என்று தெரியவில்லை. தளபதி யாரு? எனக்கு தெரியும். என்ன தங்களுக்கு தெரியுமா? அந்த பாவி எங்க இருக்கின்றான்? உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியா? வேறு யாருக்குமே தெரியாது. இப்போதுதான் அந்த உண்மை ரகசியத்தை உன்னிடம் கூற போகிறேன். அந்த படுபாவி எங்க இருக்கின்றான்? கூறுகிறேன். தந்தைக்கு, என் தந்தைக்கு வாளில் விஷம் வைத்துக் கொன்ற கொலைகாரன் யாரு? இங்குதான் இருக்கிறான். சிங்கென்றால் புரியவில்லையே. இந்த மேடை மீது தான் இருக்கிறான். இந்த மேடை மீது இருக்கின்றானா? அட பாவி, அட சண்டாளா, அட மோசக்காரா, அட சதிகாரா, அட நாசக்காரா, நீ நல்லா இருப்பியாடா பாவி, நீ நல்லா இருப்பியாடா? அநியாயமா எங்க அப்பாவை நான் என்ன பண்ண? நானு அட பாவி, என்னுடைய தந்தை உனக்கு என்னடா தீங்கு செய்தா? என் அப்பா உனக்கு என்னடா அப்பாவை செஞ்சா? என் அப்பாவை கொல்ல உனக்கு எப்படி மனம் வந்தது? அப்பாவை நானா கொண்டு அடிப்பாரு முட்டை எங்கே இடி இடிக்கிறது பார்த்தா நம்ம தலைமாடியா? பாவி, என் தந்தைக்கு பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை கொண்டு என் தந்தை உயிரோடு வச்சிருந்து நீ செத்துருக்க கூடாதா? என் அப்பாவை சாகடிச்சு அப்பாவுக்கு நானா பால்ல விஷத்தை கலந்தேன். எனக்கு பால்ல டீ தூளை கூட கலக்க தெரியாது. இந்த பாவிய விஷத்தை கலந்துறப்ப இதை எந்த புண்ணாக்கு துண்ண மாட்டோம்னா பாலில் விஷம் கலந்து அவங்க அப்பாவை சாவ வச்சது நானும் சொல்றேன் பாடு பாரு சொன்னான். இவன் அல்ல. அப்படி என்றால் வேற யாரு? இவனுக்கு எனக்கு தெரியும். சிறிய பையன். அப்படி என்றால் அந்த தவறை அவன் செய்யவில்லை என்றால் வேற எந்த படுபாவை செஞ்சான்? கூறுகிறேன். யாரு? அவனை நான் உனக்கு காட்டி கொடுத்தால். காட்டி கொடுத்தால் எனக்கு நீ என்ன தர? நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருகின்றேன். ஐயோ, உன்னுடைய பார்வையே சரி கிடையாது. எதை கேட்டாலும் தருகிறாயா? கடப்பாவி, எதை கேட்டாலும். இப்போது கூறுகிறேன். உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யாரு? ஐயாம் நானேதான். இந்தி காட்சி நானும் வந்தா இந்தி காட்சி இந்த இந்திக்காரன் மேல கைய வச்சிருப்பான். அதை இந்த மலையாளத்தாங்கிட்ட சொல்லிங்கிறேன். நீ அடிக்கிற அவன் அடிக்கிற வரும்போது
அந்த தேசூர்ல ஒருத்தன் குட்டானா என்ன அவன் தண்ணி வச்சுக்கிற போது எனக்கு தெரியாது. சக்தி நகர்னு அழகா எழுதி கொடுத்துக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றாரு, சத்யா நகர் எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு கேட்டு வர்றாரு. யாருங்க நான் குடிவேல குத்தம் ஒண்ணு படாது. ஒப்பனை சாவடிச்சது நான் தாண்டி. அட பாவி, முன்பையான கொலைகாரன் யார் என்று தெரிந்துவிட்டது. நீதிமன்றம் சென்று உனக்கு தகுதி அடிங்க பாமா பா 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 பா. அன்றொரு நாள் மாபெரும் சபையில் அனைவர் முன்பாக என்னடா சொன்னாயவா? வாழ வழி இல்லாத ஓடி வந்தவன் இந்நாட்டு கருணாகம். 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறாளாம், அதை நெத்தியில திலகமா வைக்கிறாளாம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறாளாம், வாயர் பழிக்கு விளைய விடுகிறாளாம். அந்த செருப்புக்கு சமம் என்று சொல்லிவிட்டார். சொல்ல தகுமா? அது மட்டுமல்ல, எச்சையல. அது மட்டுமாயா? இட்டக்கா செருப்புக்கு சமம். அவள் காலால் இடும் வேலையை கரத்தால் செய்ய மாட்டோமா? அதுவும் காலை பிடித்து கட்டாடாவா? என்ன ஆணவம்! ஒரு பொட்டை சிரிக்கிற சிங்கத்தை பத்தி பேசலாமா? தர்மத்தின் வாழ்வுதனை சூத்துக்கவுமா? சூத்துக்கவும் என்று சொல்லிவிட்டார். அப்பேற்பட்ட தர்மனே பாரதத்தில் சூதாடினான், நாடு இழந்தான், நகரம் இழந்தான், உப்பு சட்டி உறவுகளை இழந்தான். உடன் பிறந்த தம்பிமார்களை பகலில் வைத்து தொட்டான். கட்டிய மனைவி பாஞ்சாலையை பகலில் வைத்து தொட்டு 13 ஆண்டு கால வனவாசம் போனானே. அப்பேற்பட்ட தர்மனே நாடு சென்றானா ஒரு நாட்டு இளவரசி பேசலாமா? பேசத்துக்குமா? என்னை பத்தி பேச வேண்டும் என்றால் இவன் தந்தை நாட்டு மன்னர் பேசட்டும், உண்மை நான் ஏத்துக்கிறேன். இவங்க அம்மா மகாராணி பேசட்டும், நான் ஏத்துக்கிறேன். உண்மை இந்நாட்டு இளவரசர் யார்? இவனது அண்ணன், அவன் பேசட்டும். இவன் சின்ன பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னால கேட்டால என் பேச்ச மாட்டிக்கின்னு முழிக்கிறானே. சொன்ன கேட்ட என் பேச்ச. பெரியவர்கள் நாங்க பேசும்போது சின்ன பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமா, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டும். இல்ல அம்மானு கை நீட்டி பேசுனே என்ன? ஆமா, தவறிதான் மன்னித்துடுங்கள். மன்னிச்சு விட்டோம் அவனை. இனி முத கொண்டு இந்த நாட்டில் உனக்கு இடமே கிடையாது. ஐயோ, நீ செல்வது அரவக்காடு. அது எனக்கு துணை கொடு. அரவக்காடு இடமே கிடையாது. என்ன புரியுறாங்க? இவன் பேசுவியா? பேச மாட்டேன். அவன் பேசுவியா? பேசக்கூடாது. இனி முத கொண்டு எப்படி அழைக்க வேண்டும் இல்லை? இவர் அவர் இவர் அவர் சொல்லு. இவர் சொல்லு. இவர் அவர் அவர் நான் நினைச்சா இந்த மகாதேவபதி நாட்டு பாத்தீங்களா? நாய் சுட போற வாய விட்டுச்சு, அதுக்கு சூடு தாங்க முடியல. ஒதுங்கி நடக்குது. கத்தி சுட்டதடா, மூக்கு பட்டதடா, ரத்தம் கொட்டுதடா, கால போடடா. காலை ஒடிச்சிருக்க வாங்க போக அரவன் காட்டை விட்டு தடுத்துறேன். போறான் பாரு உள்ள. அம்மா நாம என்ன பாவம் பண்ணும்? வந்ததுல இருந்து என்ன அடிக்கிறான், நான் ஏமா தான் ஊச்சூத்த கேட்கறான். நம்ம என்ன வரத்தை வாங்கிக்கணும் வந்தோம். அம்மா இல்லாத பொண்ணுன்னு உன்னை அழகா வளர்த்தாங்க. அண்ணன் உன் மீது உயிரையே வைத்திருந்தான்.
வாழ வழியில்லாத நமது நாட்டுக்கு ஓடி வந்த அவனுக்கு உன் தந்தை அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள். அந்த பாவிக்கு வராது. ஐயோ, பாலில விஷம் கலந்து ஒப்பனை சாவச்சுதான் வந்தான். இந்த உண்மையை சொன்னான என உயிரை வைப்பாட்டான். அவன் போடுற சோத்தை வச்சுதான் இந்த பாவி நான் வாழ. ஒரு நாட்டிய ஆளக்கூடிய இளவரசி கரத்தில் ஓட்டை கொடுத்த யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாதம்மா. இப்பேற்பட்ட செயலை செய்தாலே அந்த கருணாகம் அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ, அவன் வாயில என் புழு நின்றுமோ, அவன் கட்டி பறக்குதையா. நான் ஒரு மென்டல் ராமு, நான் சுற்றி போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவா இல்ல சிக்கன் சாப்பிட்டு சிக்கன் வாவா. முகேஷ் வாடா தட்டு. ஆளை பார்த்தா ஒரு பேச்சு இல்ல, ஆளை பார்க்கலாம் ஒரு பேச்சு இல்ல, நான் போற பஸ்ஸ கவுர்னா ஐயோ நான் ஏன் சொன்னேன்? நான் அது மாதிரியா? சொன்னா ஐயோ கையில போய் ஓட்டு போன சீக்கிரம். பேசலாமா? பேசலாமா பெரிய பேசுவியா? பேசக்கூடாது, பேசுனா தூத்த கீழ்ப்பேன். இன்னும் சாப்பிட அவன் நல்ல உடம்பத்தான் மொழியில பட்டுட்டு இன்னும் அங்க இருக்க நீ ஐயா, நான் போகும்பொழுது அவன் தான் வழிமறித்து ஏதோ பேசுகின்றான். ஆமா, எப்படி பேசுன? மூக்க பாரியா பேசுவியா? பெண்கள் பொறுமையாகத்தான் பெருமையாக பாட முடியும். தெய்வம் தொழா தோணும் என்ன பையன் மழை என்று சொன்ன பிறகு தோயா தோயா பையா பையா உள்ள வச்சுக்கிறேன். பாயம் பணத்துக்கு எப்படிலாம் நடிக்க வேண்டியது. அம்மா, அடப்பாவி, ஒரு நாட்டு இளவரசி என்று பாராமல் மாபெரும் சபைகள் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடுகின்றான். அந்த பாவிதான் மனசாட்சியில் அது இப்படி எல்லாம் செய்யறானே. அவன் ஏன் ஒரு வார்த்தை தட்டி கேட்க மாட்டியா? அவன் சொல்றதுக்கெல்லாம் இப்படி தலை ஆட்டிட தட்டி மாடு. நான் தலையை ஆட்டிங்க இருக்கிறேன். எனக்கு நரம்பு நிக்குத. நான் தலையை ஆட்டிங்க இருக்கிறேன். நானே தலையை ஆட்டணும்னு வச்சுக்கோ, வெளியே வந்தாலும் சூத்த ஆட்டிட்டு போடுவோம். அம்மா, வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறாள் அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். அம்மா, உங்கள் வாழ்க்கையில் விதி யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்தில் ஓட்டை கொடுத்திருக்கிறார். அம்மா, இந்த நாட்டில இருந்தா உன்னை சாகடித்து விடுவான். அரவ காற்றுக்கு துரத்த சொல்லியிருக்கிறான். இந்த உயிர் உடம்பில் இருக்க வேண்டும் என்றால் நீ அரவங்காடு சென்று விடம்மா. பஞ்சி மெத்தையிலே படுத்து உறங்க வேண்டிய நீ கல்லிலும் முள்ளிலும் நடந்து அரவ காட்டுக்கு செல்ல வேண்டும். மக்களை பெற்ற மகராசிகளை, மாதர் குல மாணிக்கங்களே, ஒரு நாட்டு இளவரசிக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள். தாம் பெற்ற மகளாக இருந்தால் இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தா உங்கள் மனமானது பொறுக்குமா? உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிடுவா. பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளைய நம்பி தான் கொடுக்குறான். ஆம்பளைய நம்பி எந்த கம்யூனிட்டி கொடுக்குறான்? இந்த ஒரு குவார்டர் பாட்டில் கையெழுத்து போட்டு வரேன் பாரு, அதை தான் கண்ட நான். பணம் இல்லைன்னு கவலைப்படாத என் புண்ணி விதிங்களே. உங்க காதுல மூக்கலக்கத்தை கைக்கு எடுத்தாந்து போடுங்க. அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டினா இல்ல அது மொழியுமே போனா. ஆண்டவா, இறைவா,
ஒரு நாட்டுக்கு இளவரசி நான் என் கரத்தில் திரவத்தை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று அந்த படுபாவை எடுத்துரைத்து விட்டானே. என்னை 10 மாதம் சுமந்தெடுத்த தாயி அம்மா அம்மா 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்தே அம்மா. சொல்லி கொடுத்து அம்மா
வாழ்க்கை இப்படிதான் அழிந்து போக வேண்டுமா? இனி முதற்கொண்டு எதற்காக இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும்? உயிர் வாழக்கூடாது. அது தெரிகின்றதே மலை உச்சி. அங்கு சென்று என் உயிரை விட்டு விடுகின்றேன். ஆண்டவா, இறைவா.